Welcome students. Chapter 7 வகை நுண் கணிதம் Applications of Differential Calculus பயிற்சி 7.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஆதி புள்ளியிலிருந்து t வினாடிகளுக்கு பிறகு ஒரு துகள் உள்ள தூரத்தின் அளவு s = 2t² + 3t மீட்டர் எனும்படி நேர்கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் t = 3 மற்றும் t = 6 வினாடிகளுக்கு இடையே உள்ள சராசரி திசைவேகம் கண்டுபிடிக்கணும். அதே போல செகண்ட் t = 3 மற்றும் t = 6 வினாடிகளுக்கு இடையே உள்ள கனப்பொழுது திசைவேகம் கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷ்ல a particle moves along a straight line in such a way that after t seconds its distance from the origin is s = 2t² + 3t meters. ஸோ இதில் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி சராசரி திசைவேகம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி சராசரி திசைவேகத்துக்கான ஃபார்முலா f(b - f(a) / b - a. இப்போ இந்த ஃபார்முலாவை நமக்கு கணக்கில் வந்து எஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்ங்கிற பேரில் ஈக்குவேஷன் அதை நம்ம s(t)ன்னு எடுத்துக்கிறோம். s(t) = 2t² + 3t. இதில் நமக்கு இப்போ தேவை சராசரி திசைவேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு f(b - f(a) அப்படிங்கிறத s(b - s(a) இப்படி எடுத்துக்கிறோம் கணக்குக்கு ஏற்ற மாதிரி. b - a இதில் ஏவோட வேல்யூ வந்து 3 செகண்ட், பியோட வேல்யூ 6 செகண்ட். அதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது s(b) பியோட வேல்யூ 6, அப்போ s(6) 6 கண்டுபிடிக்கணும். மைனஸ் s(a) ஏவோட வேல்யூ வந்து 3, s(3) கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை b - a அப்படின்னா 6 - 3. இப்போ நமக்கு s(6), s(3) இந்த ரெண்டு மதிப்புகளும் வேணும். அதை கண்டுபிடிச்சு இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். s(6) கண்டுபிடிக்க போகிறோம். s(t)ல tக்கு பதிலாக 6 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ 2 × t², tக்கு பதிலாக 6² ப்ளஸ் 3tக்கு பதிலாக 3 × tக்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை சுருக்கும் பொழுது 2 × 6² வந்து 36 ப்ளஸ் 3 × 6 பெருக்கும் பொழுது 18. 2 × 36 72 ப்ளஸ் 18. s(r)ஓட மதிப்பு 90. இப்போ இதே போல s(3)க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். s(3) = tக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது 2 × 3² ப்ளஸ் 3 × tக்கு பதிலாக 3. இதை சுருக்கும் பொழுது 2 × 3² 9 ப்ளஸ் 3 × 3 9. 2 × 9 18 ப்ளஸ் 9, இதோட வேல்யூ வந்து 27. இப்போ s(6), s(3) இந்த ரெண்டு மதிப்பையும் கொண்டு போய் நம்ம இந்த ஃபார்முலாவில் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் எடுக்கும். s(r)ஓட மதிப்பு 90 மைனஸ் s(3)ஓட மதிப்பு 27 பை 6 - 3ஓட வேல்யூ 3. இப்போ 90 - 27 எவ்வளோ ஆன்சர் வருது? 63 டிவைடட் பை 3. இதை சால்வ் பண்ணும்போது 7 3 6, 1 3 3. அப்போ 21 கணக்கு வந்து மீட்டரில் கொடுத்துட்டாங்க, மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி சராசரி திசைவேகத்தோட வேல்யூ வந்து 21 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்தது கனப்பொழுது திசைவேகம் கண்டுபிடிக்க போகிறோம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். s(t) கண்டுபிடிக்கணும். therefore s(t)ஓட வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது 2 × t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 × t ப்ளஸ் 3t டிஃபரன்ஷியேட். ஸோ 2 × 2 4t ப்ளஸ் 3. இதுதான் s(t). இப்போ t = 3 செகண்ட், 3 செகண்டில் எனக்கு கனப்பொழுது திசைவேகம் வேணும். அப்போ s(3) tக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது 4 ×
டீக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணி ப்ளஸ் 3 சுருக்கும் பொழுது 12 + 3 = 15 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ t = 3 செகண்டில் நமக்கு கனப்பொழுது திசைவேகம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வந்து 13 மீட்டர் பெர் செகண்ட். இதே போல் t = 6 செகண்டுக்கு கண்டுபிடிக்கணும். s dash of 6 = இதே இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 4 × 6 + 3. ஸோ 6 4 24 + 3 = 27 மீட்டர் பெர் செகண்ட். t = 6 செகண்டில் இருக்கும்போது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வந்து அதாவது கனப்பொழுது திசைவேகம் வந்து 27 மீட்டர் பெர் செகண்ட்.